மாவட்டத்தில் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 64 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஏசி பெட்டிகள் கண்டுபிடிக்கப்பட்டது. மலம்பட்டி பகுதியில் சந்தேகத்திற்கிடமாக வந்த கண்டெய்னர் லாரியை சோதனை செய்ய அதிகாரிகள் முற்பட்டபோது லாரியை திறக்க ஓட்டுநர் மறுத்ததால் போலீசார் அதை காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று தீயணைப்பு துறையினரின் உதவியுடன் பூட்டை உடைத்து சோதனை செய்தனர். சோதனையில் ஏசி பெட்டிகள் இருந்ததை அடுத்து உரிய ஆவணங்கள் உள்ளதா, விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதா என்பது குறித்து அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தினர். ஓசூர் அருகே சூளகிரியில் உள்ள தனியார் ஏஜென்சியின் சமையல் கேஸ் சிலிண்டர் விநியோகத்தில் தொடர் குளறுபடிகள் நடப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. நாள்தோறும் லாரிகள் மூலம் 300 சிலிண்டர்கள் தனியார் ஏஜென்சிக்கு கொண்டுவரப்படும் நிலையில் பதிவு செய்த பொதுமக்களுக்கு வெறும் 100 சிலிண்டர்கள் மட்டுமே வழங்கப்படுவதாக கூறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் காணாமல் போகும் அந்த 200 சிலிண்டர்கள் கள்ளச்சந்தையில் அதிக விலைக்கு விற்கப்படுகிறதா என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். எனவே சூளகிரி வட்டாட்சியர் மற்றும் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு தனியார் கேஸ் ஏஜென்சி குறித்து ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்காசி மாவட்டம் புளியரை அருகே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில நிர்வாகி வீட்டில் வருமான வரித்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. புதூர் கிராமத்தில் உள்ள விசிக வர்த்தக அணி மாநில துணை அமைப்பாளர் மோசஸ் வீட்டில் வருமான வரித்துறையினர் நீண்ட நேரம் தீவிர சோதனை நடத்தினர். பணம் பட்டுவாடா அல்லது பணம் ஏதேனும் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பாக விசாரணை செய்யப்பட்டது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது இவரது வீட்டில் சோதனை நடத்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் சட்டமன்ற தேர்தலின் போதும் சோதனை நடத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் தென்தாமரை குளத்தில் மகளுடன் வீட்டில் தனியாக இருந்த பெண்ணை விசாரிக்க போலீசார் இரவு 12 மணிக்கு சென்றதாக புகார் எழுந்துள்ளது. தென்தாமரை குளம் பகுதியைச் சேர்ந்த தமயந்தி என்கின்ற பெண்ணுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையே பணத்தகராறு இருந்து வந்துள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணைக்காக நள்ளிரவு 12 மணிக்கு போலீசார் எவ்வித முன்னறிவிப்பும் இன்றி அவர் வீட்டிற்கு சென்றதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எதிர்த்தரப்பினரின் தூண்டுதலின் பெயரிலேயே போலீசார் இவ்வாறு நடந்து கொண்டதாக தமயந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து சிசிடிவி ஆதாரங்களுடன் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் அவர் புகார் அளித்துள்ளார். புதுக்கோட்டை கீழக்காயம்பட்டியில் அரசு மதுபான கடைக்கு அருகே உள்ள கூடாரத்தில் விடியற் காலையிலேயே சட்டவிரோத மது விற்பனை நடைபெறுவதை கண்டித்து பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மதுக்கடையை அகற்ற கோரி பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படாத நிலையில் அதிகாலை 5 மணி முதலே மது கூடாரத்தில் மது விற்றவர்களை 30க்கும் மேற்பட்ட பெண்கள் கையும் களவுமாக பிடித்தனர். மது பாட்டில்களுடன் பெண்கள் நடத்திய இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. ஏழ்மையான மக்கள்களை இன்னும் குடிக்கியும் கஞ்சாவுக்கும் அடிமையா ரொம்ப கஷ்டத்தில் இருக்குதுங்க. மதுரை கொட்டாம்பட்டி அருகே 4 வழிச்சாலையில் ஆம்னி பேருந்தின் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து சுற்றுலா வாகனம் மற்றும் கண்டெய்னர் லாரி மீது மோதி விபத்து ஏற்பட்டது. தொடர்ந்து பேருந்தும் வேனும் சாலையோர உணவகத்திற்குள் புகுந்து மோதியதால் அந்த உணவகம் பலத்த சேதமடைந்தது. இந்த விபத்தில் ஓட்டுநர் ஜெயராஜ் உட்பட 3 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மதுவிலக்கு அமல் பிரிவு காவல் நிலைய வளாகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டெம்போ டிராவலர், சொகுசு கார் உள்ளிட்ட 4 வாகனங்கள் திடீர் தீ விபத்தில் முற்றிலும் எரிந்து நாசமாகின.
தகவலறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர். நகராட்சி ஊழியர்கள் காவல் நிலையம் அருகே குப்பைகளை கொட்டி செல்வதாகவும், சமூக விரோதிகள் அந்த குப்பைகளுக்கு வைத்த தீயே வாகனங்களுக்கு பரவியதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நெல்லை புதிய பேருந்து நிலையம் அருகே நண்பர்கள் இடையிலான தகராறு கொலையாக மாறிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பேருந்து நிலையம் எதிரே ஜோசப் ராஜா மற்றும் மாடசாமி இருவரும் மது அருந்திய போது வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதனால் ஜோசப் ராஜாவை மாடசாமி கல்லால் தாக்கி பின்னர் துணியால் கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. சம்பவத்திற்கு பிறகு சந்தேகத்தின் பேரில் போலீசாரால் பிடிபட்ட மாடசாமி குற்றத்தை ஒப்புக்கொண்டார். பின்னர் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பிய நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் நடத்தி வருகின்றனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் 17 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த புகாரில் சிறுமியின் தந்தையும் அரசு ஊழியரும் கைது செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மது பழக்கத்திற்கு அடிமையான தந்தை தனது நண்பர்களுடன் சேர்ந்து சிறுமிக்கு தொடர் தொல்லை கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி உடல்நலக்குறைவால் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது இந்த பாலியல் அத்துமீறல்கள் வெளிச்சத்திற்கு வந்தன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் சிறுமியின் தந்தை மற்றும் பொதுப்பணித்துறை ஊழியர் லோகநாதன் ஆகிய இருவரை அதிரடியாக கைது செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள இருவரை போலீசார் தேடி வருகின்றனர். நாமக்கல் அருகே கோயில் சிலைகளை சேதப்படுத்திய நபரை போலீசார் கைது செய்தனர். ஏப்ரல் 1ஆம் தேதி இரவு மாரியம்மன் கோயில் மற்றும் கந்தபுரி பழனியாண்டவர் கோயிலில் சிலைகள் சேதப்படுத்தப்பட்ட சம்பவத்தில் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்ததன் மூலம் சம்பவத்தில் ஈடுபட்டது என் கொசவம்பட்டியை சேர்ந்த அழகுமலை என்பது தெரிய வந்ததை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டார். 2.8 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.27 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 27 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 15 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883838. இமெயில் advt@dttv.in.